விஜயகாந்தும் சத்யராஜும் வேற படத்துக்காண்டி பொள்ளாச்சியில் தங்கியிருக்காங்க. விஜயகாந்த் ஃபோன் பண்ணார் கேஆர் சாருக்கு. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் நடிகர் கார்த்திக் வந்துட்டார் போலியே, ரூம் வந்துட்டாராம், ரூமில் செட்டில் ஆகிட்டாராம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு 30 நாள் எங்கேயும் விடாமல் பிடிச்சி வச்சு படத்தை முடிச்சிருங்க சார், பார்த்து முடிச்சிருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சத்யராஜ் ஃபோன் பண்ணிட்டார், சார் எப்போ நீங்கள் வந்து ஆனால் அதாவது எப்படின்னா பிடிவாதமாக இருந்து பிடிச்சி தேதியை வாங்கி எப்படியோ பொள்ளாச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்ல சார், சூப்பர் சார். இந்த ரூம்குள்ள போயிட்டு கதை உள்ள தாப்பா போட்டுட்டார். உள்ள தாப்பா போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் மேக்கப்பில் வருவார். 3 மணி ஆயிருக்கு, 4 மணி ஆயிருக்கு, 5 மணி ஆயிருக்கு. எப்படின்னா அச்சண்டாட்டு சொல்லியிருக்கார் கேஆர் சார், தட்டுப்பா என்னன்னு பாரு அப்படின்னா டப்புன்னு தட்டியிருக்காங்க. சார் சத்தமே இல்லை சார். யோ என்னையா இது தட்டியா அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. எடுக்கல. அது ஜன்னல் வழியா பாருங்க என்னையா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஜன்னல் வழியா எட்டி ஒரு அச்சண்டாட்டு பார்த்துருக்காரு. பின்னாடி சுற்றி வந்து பார்த்தா நல்லா எப்படி சொல்லி துரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. சார் ஆர்டிஸ்ட் தூங்கிட்டு இருக்கார் சார், அவர் பயங்கரமான தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார் சார் அப்படின்னோடனே பங்களாவே வெக்கேட் பண்ணிட்டாங்க சார். அப்படி பங்களாவே வெக்கேட் பண்ணும்போது கேஆர் சார் வந்து கோவத்தில் அப்படி அந்த ரூமை ஒரு வாட்டி திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டாரு, யோ இங்கே வாயா அப்படின்ட்டாரு. சார் என்ன சார் அப்படின்னா, வெளியில் தாப்பாலை போட்டு விடு அப்படின்ட்டு. வெளியில் தாப்பாலை போட்டு விட்டாங்க. யூனிட் ஃபுல்லாக கிளம்பிடுச்சு. அது ஒரு லோன்லியான பங்களா. இங்கே இந்த பங்களாலே ஃபோன் இருக்கும். அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர் இருப்பார்ல, ஒரு 2:30 வாக்கில் எந்திரிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. நைட்டு மிட் நைட்டில் முழிப்பா அவருக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கா வந்து கதவு திறந்துருக்காரு. கதவு திறக்க முடியல. டக்குன்னு ஆடி பார்த்துருக்க, கதவு திறக்க முடியல. ஐயோ யார் என்னை உள்ள வச்சு லாக் பண்ணுறது, யார் நைட்ல எல்லாம் லைட்லாம் அமர்ந்திருக்கு, யாரு, ஹலோ யாரா இருக்கீங்களா, ஹலோ யாரா இருக்கீங்களா, யாருமே. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் கூட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி நடிகரும் இயக்குனருமாகிய பாரதி கண்ணன் வந்து கார்த்திக் அவர்கள் தொடர்பாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வைரலானது. தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்து நிறைய மிரட்டல் வருது அப்படின்னு பேசியிருந்தாரு. நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி கார்த்திக் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கார்த்திகால நீங்கப்பட்ட துன்பங்களை பற்றி நிறைய டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. இந்த பாரதி கண்ணன் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ திரும்ப போட்டது அதுவுமே நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வேற சேனலில் பேசினதுமே ட்ரெண்டிங்கில் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி கார்த்திக் ஆட்கள்கிட்ட இருந்து மிரட்டல் வந்ததா சார்? பாரதி கண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கார்த்திகை பற்றி பேசியிருந்தாரு. கார்த்திக் மாதிரியே நடித்து வந்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட 20 நாளாக பார்த்தீங்கன்னா பல பேர் அவரை வச்சு படம் தயாரித்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து கார்த்திக் வந்து செஞ்ச அட்ராசிட்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனல் கார்த்திக் சக்கரவர்த்தி படத்தில் என்னென்ன பிரச்சனை கொடுத்தாரு, என்னென்ன தொந்தரவு கொடுத்தாருங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். இப்போ பாரதி கண்ணன் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து முன் வந்து பேசுகிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பூமணி படத்தினுடைய இயக்குனர் களஞ்சியம் அவருமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் பற்றி அவருடைய அனுபவங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பல மூத்த பத்திரிகையாளர்கள், அதாவது கார்த்திக் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் இருந்த சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் கூட கார்த்திக் பற்றின பல தகவல்களை, வேற விதமான தகவல்களை, பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இன்னைக்கு பகிர்ந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். கார்த்திக் அப்படிப்பட்டவர் தானா அப்படின்னா ஆமாம், கார்த்திக் அப்படிப்பட்டவர் தான். தேதி கொடுத்துட்டு வரமாட்டார் அப்படிங்கிறது 100% உண்மைதான். அது யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ உண்மையை தான் வந்து பாரதி கண்ணன் பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கேன், களஞ்சியம் பேசியிருக்காரு, இன்னும் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாரதி கண்ணனுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து கூப்பிட்டு மிரட்டல் விடுத்ததுங்கிறது வந்து உண்மையான தகவல் தான். பாரதி கண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். எனக்கும் நெருங்கிய நண்பர் தான். அப்போ வந்து பங்காளி உங்களுடைய நம்பரையும் கேட்குறாங்க, அவரோட பாலாஜி பிரபுவோட நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ பாரதி கண்ணன் வந்து மிரட்டப்பட்டார். கார்த்திக் ரசிகர்களால் பாரதி கண்ணன் மிரட்டப்பட்டார். உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு மிரட்டுறது? உண்மையை சொன்னால் மிரட்டணுமா? அதுவும் பல வருடங்களுக்கு அப்புறம் கார்த்திகை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் பல வருடங்கள் ஆனாலும் உண்மைங்கிறது வந்து என்னைக்காவது ஒரு நாள் வெளி வரும் அப்படிங்கிறது தானே இயல்பு, அதுதானே நீதி. அந்த மாதிரி தான் கார்த்திக் பற்றிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு எந்த மிரட்டலும் யார்கிட்ட இருந்தும் வரலைங்கிறது மட்டும்தான் உண்மை. ஸோ இப்படி இந்த சம்பவங்களை பற்றி பேசும்போது பல தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட குமுறல்கள், காஜா மொய்தீன் ரோஜா கம்பைன்ஸ் தயாரிப்பாளர் அவர், இன்னும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் கேஆர் சார், உங்களுக்கு கேஆர் சார்னா யாருன்னு தெரியும். அவர் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 80களில் வந்து ரஜினிகாந்த், கமலஹாசனுடைய படங்கள், டி ராஜேந்தர், பாக்கியராஜனுடைய படங்கள், இன்னும் பல படங்களை வாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு ஃபைனான்சியல் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தார். ஒரு ஆளுமையான ஆள். கேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையான மனிதரா இருக்கார். இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல கேஆர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காரு. இன்னும் பக்கத்துல சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதுல வந்து தலைவரா இருந்திருக்காரு. இப்படி பல பதவிகள்ல இருந்திருக்கிறார் கேஆர் சார். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கேஆர் சார் அதுக்கப்புறம் வந்து பல படங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறார். ஆவாரம்பூ மாதிரியான படங்களை கேஆர் சார் தயாரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இயக்குனரா கேஆர் சார் பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஈரமான ரோஜாவே, வனஜா கிரிஜா, அலெக்சாண்டர், தர்மா, அப்புறம் நிறைய படங்கள் அதாவது கிட்டத்தட்ட தாலி புதுசு, ரெட்டை ரோஜா, காதல் ரோஜாவே, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 படங்கள் வந்து இயக்குனரா கேஆர் பணியாற்றி இருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில கேஆர் சாருக்கும் கார்த்திக்குக்கும் ஒரு சின்ன ஒரு உறவு உண்டு. அது எப்போ அப்படின்னா 89லேயே ஒரு அறிமுகம் கேஆர் சாருக்கும் கார்த்திக்கும் நல்ல ஒரு அறிமுகம். அது என்ன அப்படின்னா சோலைக்குயில்னு ஒரு படம். அந்த படத்துல தான் பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து ராகினி அவருடைய மனைவியை வந்து காதலிச்சு திருமணம் பண்றார். சோலைக்குயிலுடைய படப்பிடிப்பு அது வந்து ஊட்டியில நடந்தது. அது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா நம்ம அழகன் தமிழ்மணி சார். இப்போ அழகன் தமிழ்மணி சார் வந்து சோலைக்குயில் படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து முழு ஃபைனான்ஸ் வந்து கேஆர் சார் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல வந்து அந்த படத்தை வந்து கேஆர் சார் உரிமம் பெற்றிருந்தாரு. ஸோ அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதே 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ராகினிக்கும் கார்த்திக்கும் ஒரு கோயில்ல வச்சு ஊட்டியிலே திருமணம் செஞ்சுட்டாரு. திருமணம் ஆன தகவல் தெரிஞ்சு அன்னை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகையும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா காதலர்களா இருந்தாங்க. அது இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த நடிகை யார் அப்படிங்கிற விவரங்கள் நம்ம இப்போ பதிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அது காலம் கடந்த விஷயமா மாறிடுச்சு. ஸோ இந்த திருமணம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நடிகை பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்றதுக்காண்டி விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் கேஸா மாறிடுச்சு. அதுதான் அன்றைய காலத்துல சூழ்நிலை. ஸோ கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா கேஆர் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. மனைவி ராகினியோட போயிருக்காரு. அப்போ வந்து திருமணமாகி அவர் கன்னிமரா ஹோட்டல்ல தான் 2 பேருமே இருந்திருக்கிறாங்க. அந்த 2 பேருமே ஆரம்பத்தில் அங்கதான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ரகசியமாக தான் இருந்திருக்கிறாங்க. கேஆர் சார் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு சார், நீங்கள் தான் இந்த விஷயத்தில் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும், என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கேஆர் சார்கிட்ட முறையிட்டிருக்காரு. அப்போ கேஆர் சார் சொல்லியிருக்காரு, கார்த்திக் என்னம்மா இந்த மாதிரி திடீர்னு இப்படி பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், நீங்கள் இந்த பிரச்சனை ஆயிரும் போல இந்த நடிகையினால, நீங்கள் இதுலேருந்து ஏதாவது எனக்கு வந்து காப்பாற்றி ஒரு வழி அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ கேஆர் சார் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணை வச்சு நீ ஒழுங்காக குடும்பம் நடத்துவியா? உன் மேல பல பேர் வந்து பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இப்ப நீ இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுட்டதா சொல்றிய, திருமணம் செஞ்சது உண்மைதாங்கிற, ஓகே, ஆனா இந்த பொண்ணை வச்சு நீ ஒழுங்கா குடும்பம் நடத்துவியா அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து இந்த பொண்ணை வச்சு நான் கரெக்டா குடும்பம் நடத்துவேன் சார், அதான் ராகினியோட குடும்பம் நடத்துவேன் சார் அப்படிங்கிறத கார்த்திக் சார் வந்து கேஆர் சார்ட்ட சொல்றாரு. ஓகே, நான் என்ன ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு பிரபல பத்திரிகை தினத்தந்தி தான், பல சினிமா செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா தினத்தந்தியில முதல் பக்கத்திலே வரும். அந்த மாதிரி வந்து அன்னைக்கு அடுத்த நாள் காலையில வர வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த மாதிரி வந்து கார்த்திக்கு நாள் ஒரு நடிகை வந்து விஷம் குடிச்சு பாதிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி தான் வரதா இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா கேஆர் சார் வந்து அதே தினத்தந்தி பத்திரிகையை வர சொல்லி கார்த்திக் ரோஹிணி 2 பேருமே பார்த்தீங்கன்னா தம்பதிகளா உட்காந்து போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களோட திருமணத்தை அறிவிக்கிறதா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகினி புது மணப்பெண்ணா இருந்ததுனால அவங்க வந்து ஆல்ரெடி பட்டு சேலையில் தான் வந்திருக்காங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்ட் ஷர்ட்ல தான் வந்திருக்காரு. இப்போ கார்த்திகையும் மனக்கோலத்தில் மாத்துறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கேஆர் அவர் வீட்டில இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு வேட்டியை எடுத்து கொடுத்து, இதை நீ கட்டிக்கோ, இது கல்யாணம் பண்ண தம்பதிகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பட்டு வேச்சியை கட்டிட்டு தான் அந்த புகைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு அந்த போட்டோ எடுத்து அது வந்து அடுத்த நாள் காலையில தினத்தந்தியில பாத்தீங்கன்னா இது வந்து முதல் பக்கத்துல வந்துச்சு. நடிகர் கார்த்திக் ரகசிய திருமணத்தை அறிவித்து விட்டார், ராகினியோட கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அறிவிச்சு முதல் பக்கத்துல வந்து அந்த நியூஸ் வந்துச்சு. இந்த நடிகையினுடைய தற்கொலை செய்தி இருக்கு பார்த்தீங்களா, அது வேற எங்கேயோ ஒரு 16வது பக்கத்துக்கு போயிடுச்சு. ஸோ இந்த செய்தி முக்கியமானதுனால, இந்த திருமண செய்தி முக்கியமானதுனால அந்த நடிகையோட தற்கொலை செய்தி வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த நடிகையை வந்து பல பேர் சினிமா தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது அந்த கேஸ் எல்லாம் விட்ரா வாங்க வச்சாங்க. அதில் வந்து முக்கிய பங்குக்கு வந்து கேஆர் சாருக்கு உண்டு. ஸோ இப்படியெல்லாம் கார்த்திக் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு சிக்கலில் இருக்கும்போது உதவி செஞ்சவர் தான் கேஆர் சார்.
கேஆர் சார் என்னன்னா 1998 அவர் வந்து ஒரு 15-16 படம் பண்ணிட்டாரு டைரக்டரா. கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை போய் சந்திக்கிறாரு. கார்த்திக் கிட்ட வந்து ஒரு சம்பளம் பேசுறாங்க. அதுல வந்து பாதி 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரேன், உடனே எனக்கு தேதி தரையா அப்படின்னு கேட்டுக்காரு. ஓகே சார் நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காரு. 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேஆர் சாருக்கு கார்த்திக் வழக்கம் போல தேதியே கொடுக்கல. எல்லாருக்கும் டிமிக்கி கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தரேன், இந்த வந்துடுறேன், அடுத்த மாசம் வந்துடுறேன், இந்த 3 மாசத்துல வந்துடுறேன், இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போலயே வந்து சதாய்க்கிற வேலையை வந்து கார்த்திக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கார்த்திகை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர் அவரு, அவர்கிட்டயே இந்த மாதிரி பண்ணிருக்காரு இல்லையா? அது யாரா இருந்தாலும் வந்து கார்த்திக் வந்து கண்டுக்க மாட்டார். கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேதியில அட்வான்ஸ் வாங்கணும், படத்துல நடிக்காம டிமிக்கி கொடுக்கணும். சார் அட்வான்ஸ் வாங்குறாரு, அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அந்த படத்துல நடிச்சு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை செய்யாம பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு பல தயாரிப்பாளர்களை, பல இயக்குநர்களை வந்து கார்த்திக் அலைய விட்ட கதையை வந்து, அதாவது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரபலம் ஒரு நல்ல நடிகர் கார்த்திக், பெரிய உயரத்துக்கும் உச்சத்துக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் கார்த்திக். ஆனா அது வராம போனதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய எப்படி கரெக்டா டயத்துக்கு வந்து ஒத்துழைக்காம, கொடுத்த தேதிக்கு படப்பிடிப்புக்கு போகாம நிறைய பிரச்சனை பண்ணதுனாலதான் அவருடைய மார்க்கெட்டே வீழ்ந்து போச்சு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா கேஆர் சாரை வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்டே இருந்திருக்காரு, தேதி கேட்டுட்டே இருந்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ வந்துடுறேன், அப்போ வந்துடுறேன், இதோ வந்துடுறேன், அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. கேஆர் சார் எப்படின்னா பாக்குறதுக்கு தான் சைலண்டா இருப்பாரு, ஆனா வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வயலண்டா மாறிடுவாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது இயக்குனர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம், அப்புறம் வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துல எல்லாம் ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கார்த்திக் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அது வராமே இருக்காருன்னு. அந்த புகார் கூப்பிட்டு விசாரிச்சும் கூட வந்து கார்த்திக் வந்து தேதி கொடுக்காம, ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்காரு. ஸோ இப்போ 2001 நினைக்கிறேன், எனக்கு அந்த காலகட்டம் மட்டும் சரியா தெரியல, 2000 2001 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்றாங்க. அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு நடிகருக்கு அட்வான்ஸ் தயாரிப்பாளர் கொடுத்திருந்தா, அந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்காம இருந்திருந்தா, அந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு கொடுக்கணும். அதாவது ப்ரையாரிட்டி பேசிஸ், யார் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு படம் பண்ணி கொடுத்துட்டு தான் அடுத்து வந்து புது படங்கள் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஆர் சார் வந்து கார்த்திக் அட்வான்ஸ் கொடுத்திருந்தார் இல்லையா, கார்த்திகை கூப்பிட்டு, அதாவது சங்கங்கள் சேர்ந்து வந்து கார்த்திகிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து கேஆர் சாரோட படத்தை முடிச்சு கொடுத்தாதான் நீ அடுத்த படம் நடிக்க முடியும், அதனால வந்து கேஆர் சாரோட படத்தை முடிச்சு கொடுங்க, உடனே தேதி கொடுங்க அப்படின்னோன்னா கார்த்திக் சார் என்ன செய்யறாரு, வேற வழியே இல்லையே, சுத்தி வலிச்சு மடக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேதி கொடுத்துறாரு கேஆர் சாருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு தேதி கொடுக்காம இருந்த பல நடிகர்கள், தள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்ச பல நடிகர்களை வந்து கமிட் பண்ணி உடனே வந்து படத்தை தொடங்கி பல தயாரிப்பாளர்கள் அந்த நேரத்துல படத்தை தொடங்கினாங்க. ஸோ அப்போ வந்து கேஆர் சாருமே அந்த படத்தை தொடங்கினார், கார்த்திக் வச்சு எடுத்த படம். அந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தொட்டால் பூ மலரும். இப்ப அதுக்கப்புறம் வேற அந்த பேர்ல படம் வந்துருச்சான்னு தெரியல. அன்னைக்கு அந்த படத்தினுடைய பேர் வந்து தொட்டால் பூ மலரும். அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி பிரசாத் ஸ்டுடியோல வந்து பூஜை போடுறாங்க, கிராண்டா பூஜை நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக், முரளி, இன்னும் பலர் வந்து நடிக்கிறாங்க. வடிவேலு அப்பதான் பீக்ல இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு வடிவேலையும் கமிட் பண்றாங்க. வடிவேலுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. டி ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரா கமிட் ஆகுறாரு. அவருக்கு வந்து அட்வான்ஸா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கார்த்திக் 20 லட்ச ரூபா வந்து பாதி அமௌண்ட் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. முரளி வந்து இன்னொரு ஹீரோவா நடிக்கிறார். முரளிக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 லட்ச ரூபா முரளிக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்துல இந்த படத்தை வந்து பூஜை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கதை வேணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னா அன்னைக்கு வந்து ரொம்ப பாப்புலரா ஓடிட்டு இருக்கு மலையாளத்துல சல்லாபம்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து திலீப் நடிச்சிருப்பாரு. திலீப் நடிக்கிற கேரக்டர் தான் வந்து கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனோஜ் கே விஜயன் இருக்கார் இல்லையா, அவர் நடிச்ச கேரக்டர் தான் முரளி நடிக்கிறதாகவும், அந்த படத்துல வந்து மஞ்சு வாரியார் வந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து ஒரு புதுமுகத்தை வந்து ஹீரோயினா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கதை இன்னும் மெருகேற்றுறதுக்கு, தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் மாத்துறதுக்காண்டி பாத்தீங்கன்னா கே பாக்கியராஜ்ல இருந்து இன்னும் பல முக்கியமான ஆட்கள் வந்து டிஸ்கஷன்லாம் உட்காந்து கதையெல்லாம் முழுசா ரெடி பண்ணிட்டு பொள்ளாச்சியில போய் ஷூட்டிங்கை பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து இப்ப லோக்கல்ல எடுத்தா சரியா வரமாட்டாரு, போக மாட்டாரு. ஒரு 30 நாள் பொள்ளாச்சிக்கு போய் பொள்ளாச்சியிலே முழு படத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தகவல் சொல்றாங்க. கார்த்திக் வந்து நீங்க டிக்கெட் எல்லாம் போடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. யூனிட்டே கிளம்பி போறாங்க சார் அந்த படத்தை எடுக்கிறதுக்காண்டி. அந்த படத்தை வந்து எப்படின்னா, அந்த படத்துல வந்து கார்த்திக் இருக்காரு, முரளி இருக்காரு, வடிவேல் இருக்காரு, டி ராஜேந்திரன் மியூசிக் பண்றாரு. அந்த படத்தினுடைய கேமராமேன் பாத்தீங்கன்னா ராபர்ட் ராஜசேகர் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து ராபர்ட் தான்
வந்து கேஆர் சாருக்கு வந்து ஆஸ்தான கேமராமேன், அவர் வந்து அந்த படத்துக்கு கேமராமேனா இருக்காரு. ஸோ எல்லாருமே பொள்ளாச்சிக்கு ஹோல் யூனிட்டே போய் இறங்குறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து ஷூட்டிங்கு. அந்த முதல் நாள் ஷூட்டிங்ல வந்து கார்த்திக் வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் தான் கார்த்திக் வராரு பிளான் படி. அடுத்த நாள் 2வது நாள்ல இருந்து தான் வந்து ஷூட்டிங்ல வந்து கார்த்திக் கலந்துக்கிறார். அப்படிதான் வந்து ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஸோ முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது எப்படின்னா மண்டே, அன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை, அன்னைக்கு வருடம்லாம் ஞாபகம் இல்லை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஆர் சார் வந்து கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ளவர், கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு சாமியார் சேலத்துல இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயங்களுமே செய்வாரு. அவர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி வந்து இந்த படப்பிடிப்பு எப்போ வந்து கேமரா ஆன் பண்ணலாம் அப்படின்றது வந்து கேட்டிருக்காரு, ஆலோசனை பண்ணி கேட்டிருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு 7:30 9 மணி திங்கக்கிழமை அன்னைக்கு ராகு காலம், நீங்க வந்து 8:35க்கு கேமராவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகு காலத்துல ஆன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. கேஆர் சாருக்கு ஷாக்கு. என்ன சார் அது ராகு காலமா இருக்கே 7:30 9 வரைக்கும், அதை ஆன் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க ராகு காலத்துல ஆன் பண்ணுங்க, சரியா வரும் அப்படின்னு இருக்காரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் சொன்னா அவர் தட்ட மாட்டார். இதுக்கு முன்னாடி அவர் ஆலோசனை கேட்கும் போதெல்லாம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுப்பாரு. இது குளிகையா இருக்கு, இந்த நல்ல நேரமா இருக்கு, குரு ஓரையா இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் வந்து ராகு காலத்துல ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேச்ச கேஆர் சார் தட்ட மாட்டார். அதனால ஓகே ராகு காலத்துல ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ராகு காலத்துல ஆரம்பிக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8:35 சரியா ஆரம்பிக்கணும்னு யூனிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூனிட்ல எல்லாருமே வந்து என்ன, ராகு காலத்துல ஒரு படத்தை தொடங்குறாங்க, எப்படி சரியா வரும், ராகு காலத்துல ஒரு படத்தை தொடங்குறாங்க, எப்படி சரியா வரும் அப்படின்னு எல்லாருமே பேசியிருக்காங்க. லைட்மேன்ல இருந்து ப்ரொடக்ஷன் பாய்ல இருந்து பல பேர் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. கூட அவருடைய ராபர்ட் ராஜ்சேகர், ராபர்ட் கேமராமேன் இருக்கார்ல, அவர் வந்து கேஆருக்கு வந்து ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். அதனால அவர் வந்து கேஆர் சார்ட்ட கேட்டுக்காரு, சார் என்ன சார் எப்பவுமே வந்து நல்ல நேரத்துல தான் ஆரம்பிப்பாங்க, நீங்க இன்னைக்கு ராகு காலத்துல ஆரம்பிக்கணும்னு பிடிவாதமா உட்காந்துருக்கீங்க, சரியா வருமா அப்படின்னு. சரியா வரும், நீங்க பேசாம ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு 8:35க்கு வந்து கேமராவை ஸ்டார்ட் பண்ணி படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. அந்த புதுமுக நடிகை அந்த படத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க, வேற நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஃபோன் வருது. விஜயகாந்த் வந்து அந்த லொகேஷன்ல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்றாரு. அதாவது விஜயகாந்த், சத்யராஜ் எல்லாம் வேற படத்துக்காண்டி பொள்ளாச்சியில தங்கியிருக்காங்க. பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல எல்லாருமே தங்குவாங்க. ஸோ விஜயகாந்தும் சத்யராஜும் வேற படத்துக்காண்டி பொள்ளாச்சியில தங்கியிருக்காங்க. விஜயகாந்த் ஃபோன் பண்றார் கேஆர் சாருக்கு. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்க நடிகர் கார்த்திக் வந்துட்டார் போலயே, ரூம்க்கு வந்துட்டாராம், ரூம்ல செட்டில் ஆயிட்டாராம், எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, 30 நாள் எங்கேயும் விடாம பிடிச்சு வச்சு படத்தை முடிச்சிருங்க சார், பார்த்து முடிச்சிருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்யராஜ் ஃபோன் பண்ணியிருக்காரு, சார் எப்போ நீங்க வந்து ஆனா ஒரு அதாவது எப்படின்னா பிடிவாதமா இருந்து பிடிச்சி தேதியை வாங்கி எப்படியோ பொள்ளாச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்ல சார், சூப்பர் சார், நல்லபடியா படத்தை முடிச்சிருங்க சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு அவர் வாழ்த்தியிருக்காரு. கேஆர் சார் வந்து என்ன வாழ்த்து சொன்னால் கேஆர் சார் உள்ளுக்குள்ள வந்து திக்குன்னு இருந்திருக்கு. ஏன்னா வந்து இவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்ன்றது வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால கேஆர் சார் வந்து ஒரு யோசனையில தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் தான் படப்பிடிப்புல இல்லையே, கார்த்திக் சார் தான் முதல் நாள்ல கிடையாது. இல்லை, முதல் நாள் வந்து 6 மணிக்கு படப்பிடிப்பு பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் ரூம்க்கு வந்துட்டாங்க. ரூம்க்கு வந்தோடனே கேஆர் சார் ரூமுக்கு கார்த்திக் சாரே வந்திருக்காரு. ஒரு 8:30 மணிக்கு வந்துட்டு, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த மேக்கப் தானே சார், இந்த இதுதானே சார், நல்லா பண்ணிடலாம் சார், கதையை முழுசா உள்வாங்கிட்டேன் சார், ஃபுல்லா அந்த கேரக்டராகவே நான் மாறி நடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் சார், பிரமாதமா வந்துடும் சார் படம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, ரொம்ப நல்லது. நாளைக்கு வந்து எப்படின்னா அடுத்த நாள் 2வது நாளும் படப்பிடிப்பே வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் நைட் ஷூட்டிங். அன்னைக்கு பகல்ல வந்து டோட்டலாவே ஷூட்டிங்கே கிடையாது 2வது நாள். அதனால நாளைக்கு ஈவினிங் தான் கார்த்திக் ஷூட்டிங்கு. நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னு சொன்னா, லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ கார்த்திக் சார் வந்து கண்டிப்பாக வந்துடுறேன் சார், என்ன சார் நீங்கள் உங்களுக்கு முழுசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது அப்படி முழுசாக கோஆப்ரேட் பண்ணி தான் வந்திருக்கேன் போது கேஆர் சார் லுக் விட்டுருக்காரு, கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுருக்காரு. அவர் போயிட்டாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டார் சார். 6 மணிக்கு பர்ஃபெக்டாக மேக்கப்போட வந்திருக்காரு. சார் குட் ஈவினிங் சார், வந்துட்டேன் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க சார், யூனிட்ல வரமாட்டாரு, போக மாட்டாரு, கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் கிடையாது, வரணும்னு நினைச்சா வருவேன். உண்மையில திருந்திட்டாரா அப்படின்னு கேஆர் சாருக்கே சந்தேகம். உண்மையிலே திருந்திட்டாரா என்னன்னு தெரியலையே. சரி, நமக்கு வந்து இந்த படத்தை முடிச்சா சரி, ஏன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் முரளி அட்வான்ஸு, ஒரு பக்கம் டி ராஜேந்தர் அட்வான்ஸு, ஒரு பக்கம் வடிவேலு அட்வான்ஸு, யூனிட்டே இங்கே வந்திருக்கு, கம்போசிங் நடந்திருக்கு. ஒரு 80 லட்ச ரூபா அன்னைக்கே செலவழிஞ்சு போச்சு. 2 நாள் 3 நாள் படப்பு நடிக்கும் போது 80 லட்ச ரூபா செலவழிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது நம்ம இதுல தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அன்னைக்கு படப்பிடிப்புல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே ஜாலியாக இருந்திருக்காரு. அப்படி சிரிக்கிறது, கூட நடிக்கிற நடிகரோட ஹாய்ங்கிறது ஊங்கிறது பண்ணிடலாம் சூப்பரா அப்படின்லாம் சொல்லிட்டு படப்பிடிப்பில் நடந்திருக்காரு. நடத்தணும்னா 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 மணிக்கு ஒர்க் பண்ணோன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஷூட்டிங் 2வது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் ஷூட்டிங் எப்படின்னா கொஞ்சம் லேட்டாக 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தால் போதும், கொஞ்சம் தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிலேருந்து தான் ஷூட்டிங்கு. கார்த்திக் சார் சொல்லியாச்சு, கார்த்திக் நாளைக்கு 9 மணிக்குமா காலையில் இதே லொக்கேஷன் தாம்மா, 15 days இங்கே தாம்மா வந்துருமா அப்படின்னா. அந்த எப்படின்னா அது ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களா எப்படின்னா ஒரு வயல் வெளியெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பங்களா. அது சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, வேறு பக்கத்தில் அடுத்த வீடு எதுவுமே கிடையாது. அது ஒரு லோன்லியான ஒரு பங்களா. அதில் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு விடுவாங்க அந்த காலத்தில், அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே சார் நான் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு போயிட்டு காலைல 9 மணிக்கு படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் கார்த்திக் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துடுறாராம் சார், இந்த கிளம்பிட்டாராம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. எத்தனை மணி வரைக்கும்? 10வது 11வது 12வது 1வது 1:30 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. லஞ்ச் எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறுபடியும் ஷூட் போகலாம், என்ன இன்னும் வராமல் இருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணும்போது கரெக்டாக கார்த்திக் கார் வந்து நின்றுருக்கு. சாரி சார் கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால கொஞ்சம் தூங்கிட்டேன், சாரி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லம்மா வாங்க போகலாம், ஷூட் போகலாம், ரெடி ஆகிட்டு வாங்க, மேக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே அந்த எப்படின்னா இந்த மாதிரி நடிகர்களுக்கு அன்னைக்கு கேரவான்லாம் கிடையாது இல்லை, அங்கே பங்களாவில் ஒரு நல்ல ஒரு ஏசி ரூம் மாதிரி அந்த ரூம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவாங்க, அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருவாங்க. அவங்க அங்கே ரெஸ்ட் எடுக்க, அவங்க ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே போயிட்டு கதை உள்ள தாப்பா போட்டிருக்காரு. உள்ள தாப்பா போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் மேக்கப்பில் வருவார். 3 மணி ஆயிருக்கு, 4 மணி ஆயிருக்கு, 5 மணி ஆயிருக்கு. எப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காரு கேஆர் சார், தட்டுப்பா என்னன்னு பாரு அப்படின்னா டப்புன்னு தட்டியிருக்காங்க. சார் சத்தமே இல்லை சார். என்னையா இது தட்டியா அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க, எடுக்கல. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுக்கல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் ரூமே திறக்கல. அவ்வளோ நேரம் மேக்கப் போடுறாரு. அது ஜன்னல் வழியா பாருங்க என்னையா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஜன்னல் வழியா எட்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துருக்காரு. பின்னாடி சுற்றி வந்து பார்த்தா நல்ல எப்படி சொல்லு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு சார். ஆர்டிஸ்ட் தூங்கிட்டு இருக்கார் சார், அவர் பயங்கரமான தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார் சார் அப்படின்னோடனே சரியாக வராது, நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு கேஆர் சார் வந்து இந்த படமே வந்து கேன்சல் பண்ணுறேன், பேக்கப், இந்த படமே கேன்சல் பண்ணுறேன், இந்த படமே ட்ராப் பண்ணுறேன், ஷூட்டிங் கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்க டிக்கெட் போடுங்கப்பா, ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு எல்லாம் ஹோல் யூனிட் கிளம்பிடுங்க. பெட்ஃபோரில் வந்தவங்க, வண்டியில் வந்தவங்க, காரில் வந்தவங்க எல்லாரும் நைட்டாக கிளம்ப சொல்லிடுங்க. நானுமே காலையில் ட்ரெயின் டிக்கெட் எனக்கும் இம்மீடியட்டாக ஏற்பாடு பண்ணுங்கள். நான், கேமராமேனு, இன்னும் அவருடைய உதவியாளர்கள், அதாவது எஸ்பி ஜனநாதன் இருக்கார்ல, அந்த இயற்கை படம்லாம் எடுத்தார்ல, அவரெல்லாம் வந்து அப்போ கேஆர் சாரோட உதவியாளராக இருக்கார். ஸோ டிக்கெட்டை போட்டு காலையில் ட்ரெயினில் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டு எல்லாருமே அந்த பங்களாவே வெக்கேட் பண்ணிட்டாங்க சார். அப்படி பங்களாவே வெக்கேட் பண்ணும்போது கேஆர் சார் வந்து கோவத்தில் அப்படி அந்த ரூமை ஒரு வாட்டி திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் கூப்பிட்டாரு, இங்கே வாயா அப்படின்னு இருக்காரு. சார் என்ன சார் அப்படின்னா, வெளியில் தாப்பாலை போட்டு விடு அப்படின்னு இருக்காரு. வெளியில் தாப்பாலை போட்டு விட்டாங்க. யூனிட் ஃபுல்லாக கிளம்பிருச்சு. அது ஒரு லோன்லியான பங்களா. இங்கே இந்த பங்களாலே ஃபோன் இருக்கும். அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து சார் எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம், ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு, நாங்கள் மெட்ராஸ் போகிறோம், அப்புறம் தான் மறுபடியும் வருவோம், 15 நாள் ஷூட்டிங் கிடையாது, நீங்கள் பங்களாவை போய் லாக் பண்ணிக்கோங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, பங்களா வந்து எல்லாருமே வெக்கேட் பண்ணோம், லைட்லாம் டப்படப்பன்னு அமர்த்திட்டு அவர் வெளியில் மெயின் டோர் இருக்குல்ல அதை இழுத்து பூட்டு போட்டு போயிட்டார். இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கேஆர் சார் இந்த முக்கியமான ஆட்கள் நான் சொன்னல உதவி இயக்குநர்கள், ராபர்ட் கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து மறுபடியும் நைட் இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மனவேதனை கேஆர் சாருக்கு, மனக்குமுறல், அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதுவுமே சத்தம் இல்லை. காலையில் டிக்கெட் போட்டாங்க. அந்த இவர் தூங்கிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி 3 வாக்கில் எந்திரிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. நைட்டு மிட் நைட்டில் முழிப்பா அவருக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கா வந்து கதவு திறந்துருக்காரு. கதவு திறக்க முடியல. டக்குன்னு ஆடி பார்த்துருக்க, கதவு திறக்க முடியல. ஐயோ யார் என்னை உள்ள வச்சு லாக் பண்ணுறது, யார் நைட்டில் எல்லாம் லைட்லாம் அமர்ந்திருக்கு, யார் ஹலோ யாராவது இருக்கீங்களா, யாருமே. இதெல்லாம் வந்து சொன்ன கேஆர் சார் சொன்ன தகவல். அப்புறம் ஜன்னல் வெளியெல்லாம் பார்த்து கத்தியிருக்காரு. ஜன்னல் வெளியே பார்த்தா எப்படி 2:30 மணி 3 மணிக்கு யார் இருப்பா வயல்காட்டில்? அந்த பங்களா நான் சொன்னேன்ல தனியாக இருக்கும், பக்கத்தில் வீடு இல்லாத, அது எப்படி ஆள் ஆதரவு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற பங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் திறந்து சார் யாராவது இருக்கீங்களா, ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு யாருமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் வந்து டயர்டா, யாரும் இல்லை காலையில் தான் பார்க்கணும் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துருக்காரு சோகமாக.
அப்படியே தூங்கிட்டாரு போல. திருப்பி 10 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு யாராவது இருக்கீங்களா, யாராவது ஜன்னல்ல போனா அந்த நாத்து நட வரவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. யாரு இந்த ஜன்னல்ல இருந்து கத்துறா, ஏதோ குரல், யாராவது இருக்கீங்களா, யாராவது குரல் வருது, உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்னொருத்தவங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாடி, ஏதோ நீ நாத்த நடு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைங்க குரல் கேட்குது, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ குரல் வருது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இவர் நின்றுக்காரு. ஹே, நடிகர் கார்த்திக் கத்தி கலாட்டா பண்ணாதீங்க, இந்த வீடு வெளியில பூட்டி இருக்கு, கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இவங்க வந்து திறந்து விடலான்னு பார்த்தா வெளியில பூட்டிருக்கு. அப்புறம் இந்த வீட்டு ஓனர் கூப்பிட்டு அந்த தகவலை சொல்லி அவர் மேனேஜர் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, காலைல 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருந்திருக்காரு. திறந்து விட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்டோன்னா யார் கூட்டிகிட்டு போனது அப்படின்னு கேட்டாங்கண்ணா. ஏன் ஷூட்டிங்கில் நடந்துட்டு இருந்துச்சா, யாருமே இல்லை அப்படின்னா. சார் நீங்கள் எப்போ வீட்டுக்குள்ளே இருந்தீங்க, யாருக்குமே தெரியாது, நான் வெளியில் போட்டு போயிட்டேன், ஷூட்டிங் நடந்தவங்களாம் கிளம்பி அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. கேஆர் சார் போயிட்டு இருக்காங்க ட்ரெயினில். கேஆர் சார், உதவியாளர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் கேமராமேன் எல்லாம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஏதோ டீயோ என்னமோ வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது ராபர்ட் கேமராமேன் சொன்னாராம், சார் ராகு காலத்தில் ஆரம்பிக்க வேணான்னு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா, ராகு காலத்தில் ஆரம்பிச்சதுனால தான் படமே நின்று போச்சு. 2-3வது நாளே பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பை நிறுத்திட்டு திரும்பி போகிற மாதிரி ஆச்சு. டோட்டல் யூனிட்டே கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன சார், நான் சொன்னேன்ல சார் ராகு காலத்தில் ஆரம்பிச்சோன்னு. நீ அப்படி இல்லையா, அதெல்லாம் அதாவது வந்து நீ அந்த குருங்கிறவரை வந்து நான் ரொம்ப ஒவ்வொரு படத்துக்கும் ஃபாலோ பண்ணி அவர் சொல்றது கேட்பேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த படத்தில் அவர் ராகு காலத்தில் ஆரம்பிங்கன்னாரு. என்ன சார் ராகு காலத்தில் ஆரம்பிச்சு சொல்லிங்கன்னு கேட்டேன். நீங்கள் ஆரம்பிங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இப்போ ராகு காலத்தில் ஆரம்பிச்சதுனால தான் 80 லட்சம் ரூபாயோட 3 நாளோட நம்ம தப்பிச்சோம். ஒருவேளை நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிருந்தோம்னா இவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி 6 கோடி ரூபா போய் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். பெரிய கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாயை வந்து அந்த குரு காப்பாற்றி கொடுத்துருக்காருயா. இது ராகு காலத்தில் ஆரம்பிச்சதுனால தான் படம் நின்று போச்சு, நான் தப்பிச்சேன் அப்படின்ட்டு இருக்காரு. சார் இப்படி ஒரு ஐடியாவா சார் இது? இந்த ஐடியாலாம் இல்லை, அவர் மனசுல தோணி இருக்கு, இது நடக்காது, நீ ராகு காலத்துல ஆரம்பின்னு என்னை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஆர் சார் சொல்லி ஒரே நாள் ஒரு முடிவு எடுத்து பேக்கப் பண்ணிட்டாரு. ஆமாமா, அது கேஆர் சார்லாம் எப்படின்னா சார் பாக்குறதுக்கு ரொம்ப சைலண்டா இருப்பார் சார். அவர் வார்த்தை வந்து வெளியில வர வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நான் பேசுற அளவு கூட பேச மாட்டாரு, ரொம்ப முன்னு தான் பேசுவார். அவர் என்ன பேசுறாருங்கிறத நீங்க வந்து உத்து ஃபாலோ பண்ணணும். ஏன் எனக்கு எப்படி நல்லா தெரியும் கேஆர் சார் அப்படின்னா, நாங்கள் வந்து காதல் ரோஜான்னு ஒரு படம் வந்து கேஆர் சாருடைய டைரக்ஷனில் வந்து தயாரித்தோம். அந்த படத்தில் வந்து இந்த நடிகை ஷீலாவோட பையன் விஷ்ணுன்ற பையனும் இந்த கமலஹாசனோட நடிச்சாங்கல்ல பூஜா குமார் விஸ்வரூபத்தில், அவங்களும் தான் ஹீரோ. அந்த படத்துல தான் பூஜா குமாரோட முதல் படம். அந்த படம் தான் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வந்து அவங்கள தங்க வச்சு, அது ஒரு பெரிய கதை. அதை பற்றி பேசணும்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கண்டென்ட் பேசலாம், அதை விடுங்க. இப்போ அந்த படம் எடுத்ததுனால கேஆர் சாரோட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் கேஆர் சார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் சார் எப்படி பிஹேவ் பண்ணுவார், எந்த நேரத்தில் எப்படி செயல்படுவார், எல்லாமே எப்போவுமே கோவப்பட மாட்டார் சார். இது வரைக்கும் நான் கோவப்பட்டோ, இது வரைக்கும் யாரையும் கத்தியோ திட்டியோ எதுவுமே கேஆர் சார் பண்ணி பார்த்ததில்லை. அவர் பேசுறதே நான் சொன்னேன்ல, வாய்க்குள்ளே பேசுவார் அப்படின்வாரு. ஆனால் வந்து அது என்ன பேசுறாரு நம்ம கொடுத்து கேட்டு புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துச்சு பயங்கரமா. அதாவது வந்து இவர் கேஆர் சார்லாம் எப்படின்னா பார்க்கறதுக்கு ஆளு சைலண்ட், ஆனால் எப்படி சொல்றது, கோவம் வந்துருச்சுன்னா ஆளு வயலண்ட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து படுத்தின பாடல பல தயாரிப்பாளர்கள் டார்ச்சர் பண்ணி கத்தி கதற விட்டாரு. ஆனால் கார்த்திகே கத்தி கதற விட்டுருக்காரு கார்த்திக். அதான் சொல்றேன், அதாவது மறக்க மாட்டாரு. கார்த்திக் கதற விட்ட தயாரிப்பாளர்கள் இயக்குனர் தான் நீங்க கேட்டிருப்பீங்க. கார்த்திகை கதற விட்ட தயாரிப்பாளர் இயக்குனர் யாருன்னா கேஆர் சார் தான். கதற விட்டு அவர் வாட்டுன்னு வந்துட்டாரு. அப்புறம் அவர் வந்து பிடிச்சி யாருக்கோ மெட்ராஸ்லாம் ஃபோன் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லி அந்த ரூமுக்கு வந்து, நல்ல வேலை அந்த ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டு போகாம விட்டாரு. ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டை வந்து ஏறி இங்க வந்து இறங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த கதையை முழுசா சொன்னதுக்கப்புறம், சார் அந்த என்ன சார் ஆச்சு அடுத்து அப்படின்னு. ஒன்றும் ஆகலை, அந்த 20 லட்சம் அப்படியே போனதோட போயிடுச்சு அப்படின்னாரு. நான் கேட்டேன், சார் அந்த 20 லட்ச ரூபாய் இதே மாதிரி சங்கங்க வச்சு பேசி பண்ணிருக்கலாமே. என்னை சொன்னார், நீ சும்மா இருக்க மாட்டேயா, அந்த 20 லட்சத்தை வாங்கணும்னா நான் வந்து ஒரு 60 லட்சத்துக்கு பெட்ரோல் போடணுங்க,
வெசாமீரியா போனது போட்டுன்னு தொலைச்சு விட்டேன். வடிவேலு அவருடைய காசு 2 லட்ச ரூபா வந்து படத்துல இல்ல நடிக்கல அப்படின்னு திருப்பி கொடுத்து விட்டாராம். டி ராஜேந்தர் திருப்பி கொடுத்து விட்டாராம். முரளி என்ன சொன்னாரா, சார் நான் எப்ப நீங்க கூப்பிட்டாலும் நான் வந்து படம் நடிச்சு கொடுக்குறேன் சார், என்னைக்கு வந்தாலும் முதல் உரிமை கொடுத்து உங்களுக்கு நான் படம் நடிச்சு கொடுக்குறேன்னு வந்து முரளி சாகர வரைக்கும் கேஆர் சார் எங்க பார்த்தாலும் வந்து நான் நடிச்சு கொடுக்குறேன் சார், உங்களோட அட்வான்ஸ் என்கிட்ட இருக்கு, நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே வந்துடுவேன், அடுத்த செகண்ட் வந்து நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முரளி எப்பவுமே கோஆபரேட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து எப்படின்னா டிஸ்கஷன் யாரு பாக்யராஜ்ல இருந்து பல பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணி பட்டை தீட்டி போய் பொள்ளாச்சியில இறங்கி, அதாவது இப்படியெல்லாம் கொடுமை நடந்திருக்கு சார். அதாவது விஜயகாந்த் வாழ்த்து சொல்லி, சத்யராஜ் வாழ்த்து சொல்லி, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அதிசயம் நடந்துருச்சுன்னு சொல்லி வாழ்த்துவாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் வாழ்த்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு கடைசியில் அந்த அந்த படத்தினுடைய கதை. ரீமேக் ரைட்ஸ் அந்த சல்லாபம் அது வாங்கினதுக்கு அது சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருந்த படம், அதை வாங்கின வகையில ஒரு 5 லட்சமோ 10 லட்சம் கொடுத்து 80 லட்சம் ரூபாயை வந்து முடிச்சு விட்டாரு. ஆனா கேஆர் சார் வந்து நல்ல பாடம் கார்த்திக் கத்து கொடுத்துட்டாரு. அதாவது இது எல்லாமே வந்து சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள அனுபவம் தான். இந்த கேஆர் சார் சம்பவம்லாம் 100க்கு 100 உண்மை சம்பவம். கேஆர் சாரே என்கிட்ட வந்து பரிமாறிக்கிட்டு இவர மாதிரி ஆரம்பத்திலே பல தயாரிப்பாளர்கள் இப்படி கத்தி கதற விட்டுனா கார்த்திக் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு இல்லையா? திரும்பி சார் அது கத்தி கதற விடுறதுன்னா சார், அதாவது ஆழம் தெரியாம காலை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சில நேரங்கள்ல வெளியில வர முடியாது. இப்ப கேஆர் சார் வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவரே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபைனான்சியர், ப்ரொடியூசர், டைரக்டர், புரியுதா உங்களுக்கு? அதனால என்னன்னா அவர் சொந்த படம் போட்டு எடுக்கிறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி போட்டு தோல்ல உதறி போட்டு அவரால் நடந்து வந்துட்டாரு. ஆனா இப்போ வந்து அட்வான்ஸ் வாங்கி ஃபைனான்ஸுக்கு வாங்கி வட்டி கட்டி இந்த மாதிரி வந்து பல பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லா டெக்னீஷியனையும் வந்து பொள்ளாச்சியில வந்து கூப்பிட்டு போய் ஒரு 80 லட்ச ரூபா தொடக்க நிலையிலேயே 80 லட்ச ரூபா செலவானதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி மற்ற ப்ரொடியூசர்ஸ் டிராப் பண்ணிட்டு வர முடியும்? எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கேஆர் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு யாருக்கும் திருப்பி கொடுக்க வேணாம், சொந்த பணம். இதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர், நீ கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன், இதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வந்து பாதியில சிக்கிட்டா அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுமே. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா தானே அது பிசினஸ் பண்ணி லாபம் எடுத்து தானே கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் பல பேர் வந்து கார்த்திகிட்ட மாட்டினாங்க. அதாவது எல்லாரையும் கதற விட்ட கார்த்திகை கதற விட்ட கேஆர் சார். ரொம்ப நன்றி சார். கார்த்திக் தொடர்பாக பல சுவாரஸ்யமான தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மிரட்டல் வருதான்னு பொறுத்துன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி சார். மிரட்டல் வந்தாலும் வராட்டாலும் சொன்ன தகவல் உண்மைதான். நன்றி.